இன்னைக்கு நாம தெரிவிச்சிருந்தோம், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் தொகுதி திரு கருணாநிதி அவர்கள் அந்த திமுக எம்எல்ஏவனுடைய மகன் வீட்டில் அங்கே வீட்டில் வேலைக்கு இருந்த ஒரு சகோதரி இன்னைக்கு வெளியே வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அந்த சகோதரி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி. இந்த மாதிரி உங்க வீட்டில் என்னை அடிமை போல வைத்திருக்கிறாங்க, எனக்கு சிகரெட்டால சூடு வச்சிருக்கிறாங்க, என்னை வந்து அடிச்சிருக்காங்க, 16,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. நான் என்னுடைய மருத்துவ மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த சம்பளம் பயன்படும் என்பதற்காக அவங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன். இது பாருங்க, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏவனுடைய மகன் வீட்டில் அந்த கொடுமை நடந்திருக்கு. அந்த அம்மா பிரஸ்ல பேசியும் கூட இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ல போடாம இருக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாம இதை பத்திரிகை நண்பர்களும் கூட பெரிய அளவில் இதை எடுக்கணும். காரணம், ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவுடைய நபர் வீட்டில் இது நடக்குதுன்னா எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு பாருங்க. அதை உங்கள் மூலமாக எல்லோரிடமும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். இரண்டாவது மிக முக்கியமானது, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய வருகை நாளைக்கு. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நாளைக்கு சாயங்காலம் சென்னைக்கு வர்றாங்க. நம்முடைய கட்சி தொண்டர்கள், சென்னை பொதுமக்கள் எல்லாரும் உற்சாகமான வரவேற்பு பிரதமர் அவர்கள் அளிக்கிறாங்க. சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் அதனுடைய இனாகிரேஷன் செரிமனியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறாங்க. இது நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய தகவல். ஸோ பிரதமருக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தின் மீது அன்பு இருக்கு பாருங்க. ஒரே மாதத்தில் 2வது முறை ஜனவரி 2ஆம் தேதி திருச்சி வந்தாங்க, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்க, புதிய திட்டங்கள் கொடுத்தாங்க. நாளைக்கு மறுபடியும் சென்னைக்கு வர்றாங்க. அதன் பிறகு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்முடைய பிரதமர் அவர்கள் பிராண பிரதிஷ்டா ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில பங்கேற்கிறாங்க. அதற்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் 11 நாள் சிறப்பு விரதம் இருக்காங்க. நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற விஷயம். நாட்டு மக்கள் எல்லோரும் பிரதமர் இந்த நேரத்தில் வாழ்த்தி வழி அனுப்புறாங்க. அயோத்திக்கு வந்து வெற்றிகரமாக பிரதமர் சென்று பிராண பிரதிஷ்டை மிக சிறப்பாக குழந்தை ராமருக்கு நடக்க வேண்டும் என்று. அதனுடைய தொடர்ச்சியாக பிரதமர் அவர்கள் எந்த இடத்துல எல்லாம் ராமாயணம் நம்முடைய ராமருக்கு சம்பந்தம் இருக்கிறதோ, எந்த மண்ணில் எல்லாம் அவர் நடந்திருக்காரோ அங்கெல்லாம் பிரதமர் வழிபாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் அவர்கள் நாளை மறுநாள் காலையில் ஸ்ரீரங்கத்துக்கு போறாங்க. போய் பெருமாளை தரிசிக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்துக்குள்ள கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயணம் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த மனிதர்கள் எல்லோரும் அங்கிருந்து பிரதமர் அவர்களுக்கு கம்பராமாயணம். அதன் பிறகு பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ராமேஸ்வரம் போறாங்க. ராமநாத சுவாமி கோயிலுக்கு போய் அங்க தரிசனம் பண்றாங்க. அதன் பிறகு அங்கேயும் கூட ராமாயணத்தை வேறு மொழியில, ராமாயணம் எந்த மொழியில இருக்கோ எல்லோருமே அந்த இடத்துல வந்து ராமாயணத்தை பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் அடுத்த நாள் கோதண்டராமசுவாமி கோவில், அது ராமருக்கு மிக நெருக்கமான ஒரு கோவில், பட்டாபிஷேகம் விபீஷனுக்கு நடந்த கோவில், இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான கோவில், அதில் பங்கேற்று விட்டு பிரதமர் அவர்கள் நேரடியாக அயோத்தியாவுக்கு போறாங்க. ஸோ எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு பாருங்க. பிரதமர் அவர்கள் அயோத்தியா செல்வதற்கு முன்பு தமிழகத்திற்கு வந்து நம்முடைய ஸ்ரீரங்க பெருமாளையும் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியும் கோதண்டராம சுவாமியும் தரிசித்துட்டு தமிழக மண்ணிலிருந்து புறப்பட்டு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போறாங்க. இது எந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மண்ணுக்கு பிரதமர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பக்தி கலந்த மரியாதையான நம்முடைய மக்களின் மீது இருக்கக்கூடிய அன்பு நமக்கு வெளிப்படுது. எங்க எல்லோருக்குமே பெரிய சந்தோஷம். தலைவர்கள், நம்ம தொண்டர்கள் எல்லோருக்கும், தமிழக மக்களுக்கு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து போறாங்கன்னு. ஸோ நாளைக்கு எல்லாருமே பெரிய அளவில் பிரதமருக்கு வரவேற்பு, சாதுக்கள், சன்னியாசிகள் எல்லோரும் எல்லா இடத்துலையும் பிரதமர் அவர்களை இங்கிருந்து வாழ்த்தி வழி அனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றார்கள்.